எங்களின் 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 உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் ஒரு மாபெரும் புரட்சிகர மாறுதலுக்காக இந்த மண்ணில் இந்த தேர்தல் களத்திலே கூடியிருக்கிறோம். உலகத்தின் தலை சிறந்த நாடுகளில் ஒன்றாக நம்முடைய தாய்நாடான தமிழ்நாட்டை மாற்றி படைக்க இந்திய மாநிலங்களில் முதன்மையான மாநிலம் கல்வி, மருத்துவம், வேலை வாய்ப்பு, தொழில் வளர்ச்சி, முன்னேற்றம், பெண்களுக்கான சம உரிமை, இது எல்லாவற்றிலையும் மேம்பட்டு ஒரு சிறந்த நாடாக நம் தாய்நாடு தமிழ்நாடு இருக்க வேண்டும் என்ற கனவோடு இந்த களத்திலே நிற்கிறோம். என் அன்பு பிள்ளைகளே, என்னரும் பெற்றோர்களே, என் உயிரினும் இனிய என் உடன் பிறந்தார்களே, இந்த தேர்தல் களத்தில் 4 கட்சிகள் போட்டியிடுகிறது. இதிலே எந்த ஒரு தலைவராவது எங்கள் மொழி தமிழ் சிதைந்து அழிந்து விட்டது, அதை மீட்க காக்க போராடுவேன், அதை மீட்பேன், யாராவது பேசுகிறார்களா? என் இனம் உரிமை இழந்து தவிக்கிறது, தாய் நிலத்திலே அடிமைப்பட்டு கிடக்கிறது, கல்வி கற்க வாய்ப்பில்லை, கற்றால் வேலை இல்லை, வேலையின்றி பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் அலைகிறார்கள், அவர்களுக்கெல்லாம் வேலை கொடுப்பேன் என்று யாராவது பேசுகிறார்களா? இல்லை. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு 4000 கொடுப்பேன் என்று சொல்ல நாக்கு வருகிறது, வேலை கொடுப்பேன் என்று யாரும் பேசவில்லை. பெண்களுக்கு 1000 2000 என்று சொல்கிறார்கள் ஒழிய இல்லை, இருந்தபடியே என் தாய்மார்கள் 20,000 சம்பாதித்துக் கொள்ள வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பேன் என்று எந்த மகனாவது பேசுகிறானா என்றால் இல்லை. நீங்கள் பாருங்கள், இழந்த கச்சத்தீவை மீட்பேன், இறந்த காவிரி உரிமை நீரை மீட்பேன், எதையும் பேச மாட்டார்கள். இலவசம் 2000 தருவேன், 2000 தருவேன், 2500 தருவேன், எங்கிருந்து தருவாய் என்ற கேள்வியை இங்கே திரண்டிருக்கிற இனமான பிள்ளைகள், என்னிடமில்லை ஏன் தம்பி தங்கைகள் எழுப்ப வேண்டும். உங்கள் உடன் பிறந்தவன் மட்டும்தான், உங்கள் மகன் மட்டும்தான் சொல்கிறேன், இலவசம் தர மாட்டேன், இலவசம் என்ற சொல்லை ஒழிப்பேன். இலவசம் பெற வேண்டிய வறுமை ஏழ்மை நிலையில் இல்லாது என் சொந்தங்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவேன். நாங்கள் கொடுத்து வாழ்ந்த பரம்பரை, யாரிடத்திலும் கையேந்தி வாழ்ந்த பரம்பரை அல்ல. உன் பிள்ளை, உன் உடன் பிறந்தவன் 3 தான் கட்டணம் இல்லாமல் தருவேன். எதை தருவேன்? அறிவை வளர்க்கும் கல்வியை, ஆகச் சிறந்த கல்வியை. நீ வாழ்கிற பாளையங்கோட்டையிலே, நீ வாழ்கிற திருநெல்வேலியிலே, நீ வாழ்கிற தென்காசியிலே, நீ வாழ்கிற அம்பா சமுத்திரத்திலே, உன் வாழ்விடத்திலேயே சிறந்த கல்வியை தருவேன். 1 ரூபாய் கட்டணம் இல்லாமல் தருவேன். உலகத்தின் தலை சிறந்த கல்வியை தருவேன். இந்த இத்தனை நாடுகள் உலகில் இருக்கிறது, முதலிடத்தில் கல்வித்தரத்திலே பின்லாந்து இருக்கிறது, அந்த தரத்தை முந்தி தருவேன். தென்கொரியா 2வது இடத்தில் இருக்கிறது, 3வது இடத்தில் சிங்கப்பூர் இருக்கிறது. இந்த சிங்கப்பூரையும் தாண்டி உன் உடன் பிறந்தவன் சீமான் இந்த நாட்டில் கல்வியை தருவேன், கட்டணம் இல்லாமல் தருவேன். பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, நாட்டின் செல்வங்கள் என்று சட்டம் இயற்றி தருவேன். 3 வயதில் உன் மகளையோ மகனையோ என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நீ சென்று விட வேண்டும். அவன் என்ன படிக்கிறானோ அது நாட்டு பொறுப்பு, நாட்டு செலவு. அவன் மருத்துவமா, பொறியியலரா, என்ன படிக்க வேண்டும், அது ஓடுறானா, ஆடுறானா, பாடுறானா, எதுவானாலும் அரசின் பொறுப்பு. காரணம், அவன் நாட்டின் செல்வம், உன் வீட்டின் செல்வம் அல்ல. பிறகு இது காசு இல்லாம தருவேன். பிறகு என்ன தருவேன்? மருத்துவம். யாருக்கு தருவேன்? உனக்கு. எப்படி தருவேன்? வயசான அப்பத்தாவானாலும் ஆத்தாவானாலும், பாளையங்கோட்டில் இருக்க கடைசி பாமர மகனானாலும், இந்த நாட்டின் பிரதம அமைச்சருக்கு, குடியரசுத் தலைவருக்கு, முதலமைச்சருக்கு என்ன தரத்தில் மருத்துவம் கொடுக்கப்படுமோ அதை உனக்கு தருவேன். 1 ரூபாய் காசு இல்லாமல் தருவேன். நீ இதே ஊரிலே
உன் அண்ணன் முதலமைச்சரானால் காவிரி மருத்துவமனையை அப்பலாவை தேட மாட்டாய். நீ அரசாங்க மருத்துவமனைக்கு வருவாய். சிறந்த காவல்துறை கட்டமைப்பை உருவாக்குவேன். காவல்துறையில் இருக்கிறவன் என் உடன் பிறந்தவன் என்ற உயர்ந்த நோக்கிலே வீர மறவர்களை வீர மக்களை பெறாத இனம் அடிமைப்பட்டு வீழும். அதனால் வீரர்கள் வீரம்தான் காக்கும். அந்த வீரர்களை போற்றி பாதுகாப்பேன், மரியாதையாக நடத்துவேன். பாதுகாப்பற்ற சூழல் என் தேசத்தில் இருக்காது. வீட்டை விட்டு நீ வெளியே போனால் நிம்மதியாக வீடு திரும்பலாம். என் பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளைகளோ எந்த அச்சமும் இன்றி இருக்கலாம். கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எவன் இதயத்திலும் உருவாகாது. அருவாளை தூக்கி அடுத்தவனை வெட்டி விடலாம், குத்தி விடலாம் என்கிற சிந்தனையை மூளையில் இருந்து செல்லிலிருந்து அழித்து விடுவேன். என் பெண் பிள்ளைகளை தொட்டா பாயும் நெஞ்சில தூக்கிடுவேன். ஒரே டாட்டா தான், போயிட்டு வா டாட்டா கட்டி பிடிச்சு உள்ள வச்சு தண்ட சோறு போடுற ஆட்சியாளன் இல்லை நான். எந்த குற்றத்திற்கும் மரணம் தண்டனை ஆகக்கூடாது. ஆனால் பெண்களின் மீது வன்புணர்வை செலுத்தி கொலை செய்தால் மரண தண்டனை நடுச்சாலையில் வைத்து சொல்லி சுடுவேன். இவனை தொட்டு அப்படின்னு தொட முடியாது, தூக்கிறேன். இதுவரை நீ இப்படி ஒரு ஆட்சியாளனை பார்க்க மாட்டேன். ஏன்? இவனெல்லாம் திருட்டு பையன், இவனெல்லாம் என்னை ஏமாத்த வந்தவன். உன் மகன் தான் இதையெல்லாம் மாத்த வந்தவன். இவன் உன்னை வைத்து பிழைக்க வந்தவன். உன் மகன் மட்டும்தான் உனக்காக உழைக்க வந்தவன். இவனெல்லாம் பதவிக்காக வந்தவன். நான் மட்டும்தான் உன் உதவிக்காக வந்தவன். இவனெல்லாம் பணத்துக்காக வந்தவன். நான் மட்டும்தான், உன் மகன் மட்டும்தான் நீ பிறந்த இனத்துக்காக வந்தவன். என்னை செதுக்கி களத்துக்கு போ என்று அர்ப்பணித்தவன் என்னுயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் என்ற பெரும்பரம். கல்வி மருத்துவம் தருவேன், படிக்க கல்வி தருவேன், பார்க்க வைத்தியம் தருவேன், மறுபடி குடிக்க தண்ணி தருவேன் காசு இல்லாம, எரிக்க மின்சாரம் தருவேன், காசு வாங்கிட்டு தருவேன், ஆனா தடை இல்லாம தருவேன். எரிக்க சிலிண்டர் தருவேன், தட்டுப்பாடு இல்லாம தருவேன், காசு வாங்கிட்டு தருவேன். ஓசி பஸ் ஒழிப்பேன், ஏசி பஸ் கொடுப்பேன், காசு கொடுத்துட்டு போ, காசு கொடுத்து. கல்வியை கொடுப்பேன், நீ கற்ற கல்விக்கேற்ப வேலையை கொடுப்பேன், வேலைக்கேற்ற சம்பளம் கொடுப்பேன். அதை வைத்து தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழ்கிற ஒரு தற்சார்பு வாழ்க்கையை கொடுப்பேன். நீ சென்னைக்கு வர வேண்டாம், வேலைக்கு எங்கேயுமா வேண்டாம், திருநெல்வேலி டவுனு கூட வர வேண்டாம். நீ பாளையங்கோட்டையில நான் வேலை தரேன். எப்படி தாரேன்னு ஓ அண்ணன் சொல்றேன், கொஞ்சம் பாரு. நீங்க வர அவனெல்லாம் தலைவனடா, அவனெல்லாம் கட்சி தலைவன். நான் தலைவன் இல்ல. உன் மகன், உன் உடன் பிறந்தவன், உன் அண்ணன், உன் தம்பி, உன் சித்தப்பன், உன் பெரியப்பன், உன் மாமன். நான் உன் உறவடா, உன் ரத்தமடா. என்னை பெற்றவர்களே, என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே, ஒரு கோட்பாட்டை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். தகப்பன் என்பவன் நம்மை பெற்றவனாக இருக்க வேண்டும். தலைவன் என்பவன் நம் இரத்தவனாக இருக்க வேண்டும். நம் மொழி புரியாதவன் நமக்கு இறைவனாக இருக்க முடியாது. நம் வழி உணராதவன் நமக்கு தலைவனாக இருக்க முடியாது. நம்மின வரலாறு தெரியாதவன் நமக்கு வழிகாட்ட முடியாது. இதை நல்லா கவனிச்சுக்க, புரியுத? இந்த நிலத்துல எந்த தலைவியானதுரா, எந்த தலைவனையாவது பார்த்து படிக்காம மக்கள் பிரச்சனையை மனசிலிருந்து பேச சொல்ற. நாங்கள் வந்தால் என்ன செய்தோம்ங்கிறதையும் பார்த்து படிப்பான், என்ன செய்வோம்ங்கிறதையும் பார்த்து படிப்பான். உன் பிரச்சனையே மனசுக்குள்ள இல்லாதவனுக்கு ஓட்ட போட்டு நாட்டை கொடுத்துட்டு ரோட்ல நிக்கிறியடா. என் உடன் பிறந்தவனே மாறு, எல்லாத்தையும் பாரு. உன் அண்ணன் 15 வருஷமா பேசுனத திருப்பி பாரு. இப்ப பாரு எப்படி இந்த நாட்டை உனக்கு பாளையங்கோட்டையில, திருநெல்வேலியில, அம்பாசமுத்திரத்துல, நாங்குநேரியில எப்படி வேலை கொடுப்பேன், தென்காசியில, வாசவநல்லூர்ல பாரா எப்படி வேலை கொடுப்பேன் பாரு. என்ன பலமுறை ஆட்சி எப்படி செய்வேன்னு எழுதி புத்தகமா வெளியிட்டேன். இவங்கிற மாதிரி இலவச அறிவிப்பு தேர்தல் அறிக்கை கொடுக்கல. நம்ம ஆட்சி எப்படி இருக்கும்? ஏன்னா இந்த கனவுங்கிறது உன் அண்ணனோடது இல்லை, நம் பரம்பரையோடது, நம் முன்னோர்களோடது. நம்ம யார் தெரியுமா? அறம் சார்ந்து வாழ்ந்து ஆட்சி செய்த மறவர்களின் பிள்ளைகள். இந்த மாதிரி நம்ம நிறைய பேரை வென்று நாட்டை ஆண்டோம், யாரையும் அடிமைப்படுத்தலை.
நம்மளை வென்றவன் அடிமைப்படுத்தி ஆண்டான். புரியுதா? நம்ம எப்படிப்பட்ட பரம்பரை பாரு. வெள்ளக்காரன் பீரங்கியும் துப்பாக்கி வச்சிருந்தான். 3 கிலோமீட்டருக்கு அங்கிருந்து சுற்றுவான். துப்பாக்கி 1 கிலோமீட்டருக்கு அங்கிருந்து சுற்றுவான். நம்மகிட்ட வாளும் வேலும் தான் இருந்துச்சு. ஆனால் நம்ம சண்டைக்கு போனா செத்துருவோம்னு தெரிஞ்சிச்சு. போராடி செத்தோம். ஏன்? தமிழ் மக்களுக்கு மரணத்தை விட மானம் பெரிது என்பதால் போய் செத்தான். புரியுதா? புரியுதா உனக்கு? அந்த பரம்பரையில் வந்தவன் நாம. மண்டிட்டு வாழ்வதற்கு மரணத்தோடு மானத்தோடு மாண்டு போகலாம் என்ற மரபில் வந்தவன் நாம். இன்றைக்கு மானங்கட்டு போய் அரிசி பருப்பு கல்லாடி கொண்டு நிற்கிறோம். இதை மாத்தணும்னு ஒன்று அண்ணன் நினைக்கிறேன். ஏன்? 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீ நிக்கிற இடத்துல நின்னவன், உடன் பிறந்தவன். எல்லாரையும் பார்த்து இப்படி கைதட்டினேன். ஐயோ ஐயோ, இவர் வந்தா தீந்திராதா, இவர் வந்தா சரி செஞ்சிட மாட்டாரான்னு. செய்யல. அவ என்ன பண்ண? என் மூச்சு காற்றை நானே சுவாசிப்பது போல, என் உணவை நானே எடுத்து உண்பது போல, என் உரிமையை, உன் உரிமையை, நம் மண் உரிமையை நானே போராடி பெறுவதுன்னு வந்தேன். என்ன மாதிரியே உணர்வு பெற்ற பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்தார்கள். நான் வந்தேன். இப்போது நீ வந்திருக்கிறாய். நாம் வந்தோம். இந்த மண்ணை வெல்வோம், உயர்ந்த நாடாக மாற்றுவோம். இது எப்படின்னா, நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை வளர்ச்சிக்கு போயிடும். வேளாண்மையை முன்னிறுத்தி நம் பொருளாதாரத்தை கட்டமைக்கிறோம். ஏன்களு அன்னை ஏன் சொல்றேன்னா, உலகத்தின் தேவை உணவு தேவை தான் உயிர் தேவையா இருக்கு. உணவு இப்ப நம்ம உடுத்திருக்க உடையிலிருந்து எல்லாமே வேளாண்மையிலிருந்து தான் வருது. நீர், சோறு, அரிசி, பருப்பு, காய்கறி, பால், முட்டை, பழம், கிழம் எல்லாமே அதுல இருந்தா வருது. அப்போ நிலையான பொருளாதாரம் வேளாண்மையில தான் இருக்கு. இப்ப கார் இல்லாம வாழ்ந்துடலாம், செல்போன் இல்லாம வாழ்ந்துடலாம், டிவி, ஃப்ரிட்ஜ் இல்லாம வாழ்ந்துடலாம், சோறு நீர் இல்லாம வாழ முடியுமா? முடியாது. அப்போ அந்த பொருளாதாரத்திற்கு நாம போயிடுறோம். நம்ம நாடு என்ன செய்யுது? காரை ஏற்றுமதி செஞ்சுட்டு வெங்காயம் பருப்பை இறக்குமதி செய்யுது. நாம என்ன செய்யறோம்? காரை இறக்குமதி செஞ்சுட்டு அரிசி பருப்பு வெங்காயத்தை ஏற்றுமதி செஞ்சிடறோம். இப்ப இந்த பொருளாதாரம் தற்சார்பு, பசுமை, தாய்மை பொருளாதாரம். ஏன் தாய்மை? ஏன் பசுமை? வேளாண்மையை முன்னிறுத்துவதால் பசுமை. தற்சார்பு எங்களை நாங்களே சார்ந்து வாழ்கிறது. எங்களுக்கான உணவு, எங்களுக்கான பால், எங்களுக்கான முட்டை, எங்களுக்கான கறி, எங்களுக்கான நெய், எங்களுக்கான உடை எல்லாமே என் நிலம் தருகிறது. அதனால தற்சார்பு வாழ்க்கை. அரிசிக்கு ரேஷன் கடைக்கு போக வேண்டியதில்லை, முட்டைக்கு பாலுக்கு வாங்க வேண்டியதில்லை, ஆந்திராவில் குஜராத்தில் வாங்க வேண்டியதில்லை. ஏன்? எனக்கிட்டே இருக்கு. அப்ப என்ன பண்றேன்? நானே தற்சார்பு அடைஞ்சிடுறேன். இந்த பொருளாதாரம் தற்சார்பு, பசுமை பொருளாதாரம். தாய்மை பொருளாதாரம் என்றால் நம்ம நாடு ஏற்றுக்கொண்டிருக்கிறது வாடகை தாய் பொருளாதார கொள்கை. அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, மேட் இன் சிங்கப்பூர், மேட் இன் ரஷ்யா, மேட் இன் ஜெர்மன், மேட் இன் ஜப்பான், மேட் இன் அமெரிக்கா. நம்ம நாடு மேக் இன் இந்தியா. இது எப்படின்னா, ஒரு வாடகை தாய் முறை. கற்பப்பை என்னது? சுமக்கிறது நான், குழந்தை அவனது எடுத்துட்டு போயிடுவான் பெத்தவொன்ன. அப்படித்தான் கொரியன் முதலாளி இங்க கார் தயாரிப்பான். காரு லேபிள் முத்திரைகள் அவனது, ஆனா வயிறு என்னது, நீர் என்ன. புரியுதா? இது வாடகை தாய் பொருளாதார கொள்கை. இப்போ ஒரு வாடகை தாய் பிள்ளைய பெத்து கொடுப்பா, மார்ல பால் ஊட்டுவா, மன நிறைவு அடைய மாட்டான். பால் ஊட்டினதுக்கு காசு கையில கொடுப்பில, இந்த காசை வாங்கும் போது சந்தோஷப்படுவான். இப்போ ஒரு தடவை பால் ஊட்டினா 500 ரூபா கொடுத்தீங்கன்னா ரொம்ப நன்றிம்பா. அந்த காசு வாங்கும் போது அவன் சந்தோஷப்படுவான். ஆனா பெத்ததா இருக்கா பத்தியா, மார்ல பிள்ளை பாலை குடிக்கும் போதே மகிழ்ச்சி அடைவான். இது தாய்மை பொருளாதாரம், அது வாடகை தாய் பொருளாதாரம். இப்ப நாம முன்னெடுக்கிறது தாய்மை பொருளாதாரம். ஏனென்றால் வேளாண்மை ஒரு தொழில் அல்ல. ஏன் தொழில் அல்ல என்றால், இங்க பாரு, கார் செய்யறது, மோட்டர், அதெல்லாம் தொழில். இது தொழில் அல்ல. ஏன்? நம் தாய் நமக்கு பால் ஊட்டியது எப்படி தொழில் இல்லையோ, பூமி தாய் நமக்கு சோறு ஊட்டுவதும் அப்படி தொழில் அல்ல. அப்ப அது என்னது? நம் பண்பாடு, நம் வாழ்க்கை முறை, நம்முடைய கலாச்சாரம். கலாச்சாரம். இந்த சொல்லை எடுத்து போய் தான் வெள்ளைக்காரன் அக்ரிகல்ச்சர், வேளாண்மையை அக்ரிகல்ச்சர்னா அதை தான் நாம சொல்றோம். அது தொழில் அல்ல, கலாச்சாரம், பண்பாடு என்று. அந்த வேளாண்மையை முன்னிறுத்தி எப்படியெல்லாம் உன்னுடைய வேலை வாய்ப்பை பெருக்குவேன், பொருளாதாரத்தை பெருக்குவேன் என்று அண்ணன் படமாக காட்டுகிறேன். பாரு, இது ஒவ்வொரு டைம் பாரு. இப்ப பாரு, இப்ப இதை அண்ணன் என்ன சொல்றேன், இந்த முருங்கை மரம் வளர்க்கறது பாளையங்கோட்டையில எனக்கு கடினமான்னு நீ பார்க்கணும். நான் என்ன பண்ணுவேன், என் மக்கள்கிட்ட நிலத்தை வாங்குவேன், அவனையும் கூட்டாளியா
பங்குதாராக எடுத்துப்பேன். நிலத்துக்கு எவ்வளவு அதை லாபத்தில் பிரித்து கொடுத்துருவேன். புரியுதுன்னு நினைக்கிறேன். உன்னைய முதலாளி ஆக்கிடுவேன். வேலை செய்யணாடி வேலை செய்யலாம். அப்போ உனக்கு என்ன பண்ணுவேன்? அங்கே வேலை கொடுத்துருவேன். படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசாங்க வேலை கொடுத்துருவேன். நான் எவ்வளவு அனுப்பியிருக்கேன், எவ்வளவு டன் எடுத்திருக்கேன், அதை கணக்கிடுறேன். படித்தவன், வெளி மாநில வெளிநாட்டில் சந்தைப்படுத்த படித்தவன், பறிச்சுக்கிட்டு வந்து இங்கே போடுறதுக்கு படிக்காதவன், அது தேவையில்லை. ஆனால் இனி படிக்காதவனே என் நாட்டில் இருக்கக்கூடாது. அந்த நிலையை உருவாக்கிடுவேன். வராடே முருங்கன, இது இப்படிதான் உனக்கு பயமா இருக்கு. இண்டஸ்ட்ரிடா, கவர்மெண்ட் வேலைடா, அரசாங்க தொழிற்சாலைடா, அங்க வந்து வேலை செய்யடா. நீ பாளையங்கோட்டையில் சைக்கிள் தந்துடுவேன். சைக்கிளில் 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் ஓட்டி வந்து வேலையை செஞ்சுட்டு மதியம் சாப்பாடு போட்டுருவேன். சாப்பிட்டு வீட்டுக்கு போயிரு, சம்பளத்தை வாங்கிக்க. பிள்ளையை நான் படிக்க வச்சிருவேன், செலவு மிச்சம். ஆத்தாப்புக்கு முடியல, உனக்கு முடியல, வைத்தியம் பார்த்துறேன், செலவு மிச்சம். குடிக்க தண்ணி கொடுத்துறேன், செலவு மிச்சம். நானே விவசாயம் பார்த்துறேன், சாப்பாடு கிடைச்சிருது. எதுக்குடா உனக்கு காசு? 10,000 கொடுக்குறேன், செலவு வச்சு காட்டுறான். பிள்ளையை கட்டி கொடுக்க காசு தானே. வரதட்சணைன்னு எவனாவது ஒருத்தன் கேட்டான், அவன் மறு வீட்டுக்கு போக மாட்டான், ஸ்ட்ரைட்டா மாமியார் வீட்டுக்கு தான் போவேன். பார்த்துக்க, சட்டம் போடும். உடன்பிறந்தவன் அரசு சட்டம் போடும். நீ வரதட்சணை கேட்டால் ஒரு பெண்ணை சார்ந்து அவள் கொண்டு வர பொருளிலிருந்து வாழ்வது என்று முடிவெடுத்தால் உண்மையிலேயே நீ மானமுள்ள வீரமுள்ள ஆண்மகனா? கேட்கும் கேட்கும். நீங்க பாரு, கேட்கும். என்ன கேட்கும்னா, ஒழுக்கம், நன்னெறி, அறிவு, வீரம், மானம், அறம் எல்லாம் கொண்ட ஒரு ஆண்மகனுக்கு அழகே பெண்மையை பாதுகாப்பது, பெண்மையை போற்றுவதுதான். நீ பொம்பளை கொண்டாடுற காசுல சாப்பிடணும்னு நினைக்கிற. ஒரு சட்டம் கேள்வி கேட்கும், நீ வாழ போவது என் பெண்ணோடவா, அவ கொண்டு வர்ற பொண்ணோடவா? என் பெண்ணே ஒரு தங்கம், வேற எதுக்கு தனியா உனக்கு ஒரு தங்கம்? வாங்கினால் வாங்கினால் புண்ணாகும் உன் அங்கம். சட்டம் எப்படி தொலைச்சு போய் தம்பி, டவுரி வரதட்சணை வாங்கினான்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது. சத்தனி சத்தனி. ஒழுக்கமா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும். இப்ப முருங்கை, அடுத்து கரும்பு பாரு. ஏன்னா கரும்பு கூட வர நம்ம ஊர்ல வராது. வருமா வராத சொல்லு. இது என்னன்னு பார்க்கணும்னா, நம்ம கரும்பை பயிரிடுற முறையும் சீனா கரும்பை பயிரிடுற முறையும் பார்த்துக்க. இப்ப நம்ம முறை இருக்குல்ல, அது நல்லா இல்லை, பராமரிக்க கஷ்டமா இருக்கு. இந்த சீனா முறைக்கு போயிடுவோம் பாரு, உனக்கு பிடிக்கும். நவீன எந்திரங்களை உற்பத்தியில பயன்படுத்திக்கிறோம். எங்கெங்க மேன் பவர் வேணுமா, இங்க எங்கெங்க மிஷின் பவர் வேணுமா, அது ரெண்டையும் பயன்படுத்திக்கிறோம். புரியுதா? அவனுடைய வேளாண் முறையை பாரு, ரொம்ப எளிதா இருக்கும். நான் எல்லாம் உனக்கு பாரு, எப்படி வெடிக்க, எப்படி செய்யலாம் பாரு, 2 பக்கம் வெடிக்க விடுறான். தம்பி, இந்த பைத்தியக்கார பயில மறந்துரு. இதுவரைக்கும் இந்த ஆட்சியை மறந்துடுறா, இது புதுசு. இது வேற, தயவு செய்து மறந்துடா. மறந்து எப்படி இருக்கு வர, பார்க்க எப்படி இருக்கு வர, பராமரிக்கிறது எப்படி இருக்கு பாரு. நல்லா உள்ள போகலாம், அப்படி போகலாம், அழகா இருக்கா பாத்தியா? தண்ணி அப்படி பாய்ச்சி விட்டு போயிடலாம். தோகை கிளிக்கவங்க பாரு, அப்படி வரிசையா நடுற ஒரு நட வச்சிருக்கான். இந்த மாதிரி வட்ட வட்டமா நடுறான் பாரு. இங்க பாரு, இப்படி குழிய போட்டுறான், மிஷினை வச்சு போட்டு. இது நல்லா இருக்கும் பாரு, இப்படி நட்டுறான் பாரு. இது என்னன்னா, அந்த குழியில தண்ணி ஊத்திட்டு போயிடலாம்டா தம்பி, சும்மா அப்படி ஒரு தண்ணியில் வண்டியில தள்ளிட்டு போயிட்டு ஊத்திடலாம். இப்படி இதுக்கு இடையில நடந்து பராமரி, தோகை கிழிச்சு விட, கரும்புக்கு எல்லாம் வைக்க தீவனம், இது வந்து எளிதா இருக்கு பாரு. அதே மகசூலை தந்துடும். ஒரு ஏக்கர்ல எவ்வளவு டன் கரும்பு வெட்டுவியோ அது அளவுக்கு இது வந்துடும். அப்படிங்கும்போது இந்த பயிரிட முறை நல்லா இருக்கு பாரு. எப்படி இருக்கு பாரு, எப்படி கொண்டு வரேன் பாரு. வெட்டி எப்படி எடுத்துட்டு போறான் பார்த்தாடா, அப்படி சும்மா ஒரு பிள்ளை தூக்கிட்டு போற மாதிரி போறாப்புல. என்னால நம்ம நீ போய் குனிஞ்சு குனிஞ்சு நட வேண்டியதில்லை, அதுவே நடுது. எப்படி இருக்கு பாரு, பார்க்கவே எவ்வளவு அழகா வரிசையா எப்படி பண்ணியிருக்கான் பாரு. இந்த முறையை
பின்பற்றி 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் 3000 ஏக்கர் 4000 ஏக்கர் 5000 ஏக்கர் புறம்போக்கு இடம்னு எதுவும் இருக்காது. வெட்டி கரும்பு தொழிற்சாலை, கரும்புல இருந்து உங்க அண்ணன் என்னென்ன செய்கிறேன்னு மட்டும் பாரு. கற்கண்டு சக்கரை தயாரிக்கிறோம்டா, கற்கண்டு சக்கரை தயாரிக்கிறோம். தங்கச்சி தம்பியெல்லாம் நல்லா பாருங்க, தயாரிக்கிறோம். சீனி வெள்ளை சர்க்கரையை ஒழிச்சிடும். இல்லை அதை சாப்பிட்டு தான் தெரியுமா 2 மடங்கு வரியை விதிச்சிடும். நீ சர்க்கரை நோய் வந்து சாகுறதுன்னு முடிவெடுத்துட்ட, எனக்கு வரியை கட்டிட்டு செத்துப்போம். இந்த இந்த வெள்ளத்தினுடைய வடிவத்தை மாத்திரம் அமெரிக்காவிலிருந்து மற்ற நாடுகளிலிருந்து நம்ம பிள்ளைகள் கேட்கறது என்னன்னா, கருப்பட்டியோ வெள்ளத்தையோ இப்படி இப்படி இந்த மாதிரி இருக்கிற வடிவத்தில் அவங்க விரும்பலை. அவங்க இந்த சீனி எப்படி சதுரமாக சில இதில் கியூப் மாதிரி வச்சுருப்பான், இந்த ஒரு இது மாதிரி வச்சுருப்பான்ல, அந்த மாதிரி கேட்குறான். சின்னதாக கட்டி ஒரு காஃபினா அதில் 2 போட்டுக்கிற மாதிரி அந்த மாதிரி கேட்குறான். அந்த மாதிரி தயாரித்த அண்ணே பாலித்தீனை பேன் பண்ணிடுறேன், நெகிழியை பேன் பண்ணிட்டு வாழை இதில் அப்புறம் இந்த மரவள்ளி கிழங்கு இருக்குல்ல, அதில் இருந்து பை தயாரிக்கிறேன். பிளாஸ்டிக் பை மாதிரி தான் இருக்கும், நல்லா டிரான்ஸ்பரண்டாக இருக்கும், வெளியில் தெரியும், ஆனால் தண்ணியில் போட்டால் கரைஞ்சிரும். இந்த பிளாஸ்டிக் மாதிரி இல்லை, மரவள்ளி கிழங்கை வளர்த்து அதுலேருந்து பை தயாரிச்சு இதை பேக் பண்ணிடுறேன், பொட்டலம் போட்டுறேன். இது சர்க்கரை, நாட்டு சர்க்கரை. கரும்புல இருந்து என்ன பண்ணுறேன், எழுதி படிக்கிற தாள் தயாரிச்சிடுறேன். மரத்தை இனிமேல் தாளுக்கு வேணாம், அதை வெட்டுனா கையை 2ஆக வெட்டி தூக்கிடுறேன். ஆமாம், மரத்தை வெட்டக்கூடாது. தாளை இதிலிருந்து தயாரிக்கிறேன் பாரு. பாரு எப்படி உங்கள் அண்ணன் தயாரிக்கிறேன். டே நான் பொய் சொல்லலடா, நீ நம்ப மாட்டான், தாண்டா போட்டு காட்டுறேன். டே நல்லா இருப்பாடா. இந்த மாதிரி ஒரு தொழிற்சாலை நீ திருநெல்வேலியிலையும் பாளையங்கோட்டையும் இருக்குதுன்னா, நீ எதுக்குடா நீ ஊர் தேடி போற? அமெரிக்கா, துபாய், மலேசியா வாசல்ல இருக்கடா அரசாங்க வேலை, நீ இருடா. ஆமா, இந்த பார்த்தால் இதுல எழுது, நீ எவ்வளவு வேணாலும் எழுதிக்க. எழுதி கிழிச்சு குடிச்சு காதல் கவிதையா கூட எழுதுறா. காதல் கவிதையா கூட எழுது, மொட்டை கடிதாசி கூட எழுதி போடு. மீட்டோ இப்ப தாள் தயாரிச்சிட்டோமா? இப்ப என்னன்னா, இது ஒவ்வொன்றுக்கும் ஒரே தொழிற்சாலையில பல அடுக்கு பிரிச்சிடுறேன். இந்த தாள் தயாரிக்கிற தொழிற்சாலையில வேலை, தட்டு தயாரிக்கிற தொழிற்சாலையில வேலை, சக்கரை தயாரிக்கிற தொழிற்சாலை வேலை, ஒவ்வொன்றுக்கும் தனி பயிற்சி கொடுத்துருவேன். நானே கொடுத்து இந்த நீ தட்டு தயாரிக்கிற தொழிற்சாலைக்கு போ, நீ தாள், நீ நாட்டு சக்கரை, நீ வெல்லம், உனக்கு புரியுதா? ஒவ்வொன்றுக்கும் பிரிச்சு ஒரே இண்டஸ்ட்ரியா இருக்கும்டா, அதுல தனித்தனி ஒரே பள்ளிக்கூடமா இருக்கும். இது 9ஆப்பு 8ஆப்பு இருக்கிற மாதிரி பிரிச்சிருவேன், பிரிச்சு கொடுத்துருவேன். இங்க பாரு, இதுல என்ன பண்றோம், இந்த கரும்பு சக்கரை இருக்குல்லப்பா, அதுல இருந்து சாப்பிடுற தட்டை தயாரிச்சிடும். எப்படி தயாரிக்குது வர? நோ பிளாஸ்டிக் தட்டு வச்சிருந்தா விழுமெட்டு. போங்க, கரும்பு பொருள்கள் என்னென்ன இருக்கு பாரு. வெள்ளத்தின் வடிவ பாரு, கொஞ்சம் பின்னாடி வாங்க. வெள்ளத்து கட்டின் வடிவத்தை எப்படி தான் கேட்கிறான். இந்த ஓரத்துக்கு பாரு, அந்த வர்றா கரும்பு சாறு. இது என்ன பண்றேன், எடுத்து அண்ணன் வந்தவன ரோட்ல போட்டு கரும்பு சாறு விற்கிறது, இளநீ விற்கிறது, நொங்கு விற்கிறதெல்லாம் தடை பண்ணிடுவேன். என்ன பண்ணுவேன், நானே கடை கட்டி கொடுத்துருவேன். அங்க போய் இந்த பாளையங்கோட்டைனா ஒரு இடம் அரசு ஒதுக்கிடும், திருநெல்வேலினா ஒரு இடம், அம்பாசந்தம்னா அந்தந்த இடத்த அரசு அறிவிக்கும். நீ இந்த கடையில போனா நல்ல வேட்டி சட்டை கிடைக்கும், பேண்ட் சட்டை கிடைக்கும் போற மாதிரி, இந்த கடையில் போனால் நல்ல தங்கம் கிடைக்கும் மாதிரி, இங்கே போனால் நொங்கு இருந்தலாம், பதநீர் குடிக்கலாம், இளநீர் குடிக்கலாம், கரும்புச்சாறு குடிக்கலாம், பழச்சாறு குடிக்கலாம். ஏன்னா தேசிய குடிபானங்களாக அறிவித்து அதை விற்கிற நம் சொந்தங்களுக்கு கடையை கட்டி கொடுத்து மாதம் குறைஞ்ச வாடகையை வாங்கிக்கிறோம். அங்கே குளிரூட்டி போட்டு கொடுத்துரும், மின்விசிறி போட்டு கொடுத்துரும், கழிவறை கட்டி கொடுத்துரும். தெருவில் போட்டு விற்கக்கூடாது. என் உழைப்பை எவனும் உதாசீனப்படுத்தக்கூடாது, அவமானப்படுத்தக்கூடாது. கட்டி கொடுத்துருவேன். இந்த கரும்பு சாறு, இந்த கரும்பு பாகு, இதையெல்லாம் பதப்படுத்தி வைக்க அந்த தலைநகரிலே சேமிப்பு கிடங்கும் குளிரூட்டப்பட்ட பதப்படுத்த. எப்படி பிணத்தை பாதுகாத்து வச்சுருா எத்தனை நாள் ஆனும், அது மாதிரி என் பொருள் கிடாது. ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சது மாதிரி குளிரூட்டப்பட்ட பதப்படுத்த சேமிப்பு கிடங்கை அண்ணன் வச்சிருவேன். அந்த இடத்துல பல பேருக்கு வேலை. புரியுது? புரியும் உனக்கு. இப்ப கரும்பு பொருள்களை நீ பார்த்துட்ட. இப்ப வாழைக்கு வரேன். வாழை நம்ம ஊர்ல விலை மேலடா, பாரு. எப்ப வேணாலும் உனக்கு தரமான இளநீர் உனக்கு கிடைச்சிடும்.
இப்போ இது என்ன பண்ணா தென்னம்பால். என்ன தென்னம்பால் உனக்கு தெரியும்? கல். கல் சீமை சரக்க மூடுறோம், இதை திறக்கிறோம். இது எந்த நாடு தெரியுதாடா? இவன் யாருன்னு தெரியுதா? தாய்லாந்து. இவன் கல் மட்டும் இறக்கிறாடா. உடன் பிறந்தவனே தென்னையிலிருந்து பதனியும் இறக்கி கருப்பட்டி செய்யறான். அப்ப நான் என்ன சொல்றேன், அன்னைக்கு எப்படி உனக்கு கருப்பட்டி அவ்வளோ எல்லா நாளும் கிடைக்காது இல்லைனே, இந்த 17 3 மாசம் தானே இருக்கும். இந்த தென்னை இருக்கேன், நான் இந்த 3 ஆண்டுகள் வர தென்னை நாடகங்களை வளர்த்துருவேன். அதுல இருந்து கல் எடுத்துக்கிடுவேன், 17 எடுத்துக்கிடுவேன். புரியுதா? மறுபடி பருவத்தில் காய்ச்சிற வெள்ளத்தை சேமிச்சு வச்சு உனக்கு எந்த காலத்திலையும் கிடைக்கிற மாதிரி நான் செஞ்சிருவேன். இங்க பாரு, பனம்பால், தென்னம்பால், மூலிகை சாறு என்று கடைகளை திறக்கிறேன். இது ஓட்கா ரஷ்யாவில் இருக்கு, ஜப்பான்ல சேக் இருக்கு, இந்த டெகுல்லா இது மெக்சிகோவில் இருக்குது. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு மது இருக்கு. இதுல நீ பனையிலிருந்து ஒயின் தயாரிக்கலாம், கரும்புலேருந்து ஒயின் தயாரிக்கலாம், திராட்சையிலிருந்து ஒயின் தயாரிக்கலாம், தென்னையிலிருந்து தயாரிக்கலாம். இந்த கல்லையை வேற வடிவத்துக்கு மாற்றி நீ பருகலாம். எந்த நஞ்சு இருக்காது. ஏன்? தயாரிக்கிறது உன் அண்ணன், உன் மகன். அதனால நீ நம்பி அருந்தலாம். இந்த சாராயத்தை குடிச்சு பல லட்சக்கணக்கான நம்ம அக்கா தங்கைகள் கைம்பெண் ஆயிருக்காங்க. கல்லை குடிச்சு செத்தவன் ஒருவனை சொல், தாலி எடுத்த ஒரு தங்கை அக்காவை சொல். இல்லை, கல் உணவின் ஒரு பகுதி என்றுதான் இந்திய அரசியலமைப்பே சொல்லுது. அதை தான் நம்ம அப்பா நல்லுசாமி நாள்தோறும் பேசி வர்றாரு. கல்லை திறக்கிறோம், கல்லு திறக்கிறோம். புரியுதா? கவலையே படாது. சங்க இலக்கிய சான்று, தமிழ் தேசியத்தில் கல் ஒரு பானம். பனம்பால், தென்னம்பால், மூலிகைச்சார். தாயின் மாரிலிருந்து பால் மகனே, பசுவின் மாரிலிருந்து பால், பத்துகையின் அன்புடன் பிறந்தவனே, பனையின் தென்னையின் மடியில் இருந்து பால். இவ்வளவுதான். குடி, எவன் குறுக்க வந்தாலும் அடி. இந்த மாதிரி போத்தல அடைச்சு உனக்கு தந்துடுறேன். இந்த தமிழ்நாட்டு அரசு பனை பொருளை நமக்கு எவ்வளவு சந்தை, எவ்வளவு மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்கள், அது சார்ந்த தொழிற்சாலைகள் எவ்வளவு வருதுன்னு பார்த்துக்க. இப்போ பனைப்பொருள் அங்காடி, மருதம் அங்காடி இப்படி உருவாக்கி நீ வாழ்கிற இடத்திலேயே உன் அரசு உனக்கு வேலையை கொடுத்துருது. இது ஒரு பகுதி. இனி நாளை மரவள்ளிக்கிழங்குலேருந்து எப்படி, பருத்தியிலேருந்து எப்படி, ஏற்களஞ்சலியிலிருந்து எப்படி, இந்த கத்தாலையிலிருந்து எப்படி, ஆடு மாட்டு பாலில் இருந்து எப்படி, இதெல்லாம் நான் ஒவ்வொன்றா போட்டு காட்டுறேன். இப்போ இதை நீ பார்த்துட்டு போகாமல் அப்படியே பதிவிறக்கி எல்லாருக்கும் கடத்து. வேறு ஊரில் போடுவேன், அதை நீ எடுத்து பாரு. அண்ணன் சீமான் லேட்டஸ்ட் ஸ்பீச் அப்படின்னு போட்டினா வரும் யூடியூப்பில். போட்டு காட்டு. காட்டிட்டு அன்னைக்கு மட்டும் படுத்துறாத, விசில் அடிச்சுட்டு எங்கேயும் திரிஞ்சிடாத, தயவு செய்து நேர வந்து இங்கே வாரு. உன்னையும் என்னையும் வாழ வைக்கிற விவசாயி சின்னத்துக்கு வாக்கை செலுத்தி இந்த நாட்டையும் மக்களையும் காப்பாற்றிரு. வாய்ப்பில்லை, கடைசியா வாய்ப்பில்லை. இங்கே இந்த மண்ணிலே போட்டியிடுகிற உங்கள் உடன் பிறந்தார்கள், என் அன்பு பிள்ளைகள், என் தங்கை தம்பிகளை அறிமுகப்படுத்துகிறேன். தவறாமல் மறக்காமல் அவர்களுக்கு விவசாய சின்னத்தில் வாக்கை செலுத்தி நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும்.